வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்க 0% ரொம்பவே சூப்பராக ஷாலினி வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே முடிச்சிருப்பாங்க. அந்த லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் லைட்டாக ஒரு டயர்டான மாதிரி இருக்குது. அது மட்டும் நான் கொஞ்சம் இது கவனித்தேன் மாரியம்மா சாங்கில். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸு. அந்த டயர்டு வந்து ஒரு வேளை இங்கே குமார்னால அந்த டே ஃபுல்லாக தூங்கலைல்ல, அது கொஞ்சம் அங்கே தெரிஞ்சிருக்க மாதிரி சீனில் கொண்டு வந்தாங்களாங்கிறதும் தெரில. அதுக்கப்புறம் 1-on-1 ரவுண்டில் வந்து அவங்க டோட்டலாக விட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை ஸ்மைல் பண்ணிவிட்டு மீனா கிட்ட பண்ணினது சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நம்ம கதிருக்கும் சொல்லாமல் புரிஞ்சிடுச்சு. ராஜி வந்து பைக்குக்காக தான், அதாவது அந்த பைக் தான் வேணும் அப்படின்ட்டு தான் பேசின அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் அந்த இடத்துல காமிச்சு இதுக்காக தான் வின் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா காரே வின் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். சூப்பரான பர்ஃபார்மன்ஸுங்க. ஷாலினி வந்து கிடைச்ச ஒரு சான்ஸை அருமையாக பயன்படுத்தியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த ப்ரமோ பற்றி சொல்லி ஆகணும். ட்ரெண்டிங்கில் இப்போ கூட 7th பொசிஷனில் இருக்காங்க. நல்ல ஒரு ரீச்சுங்க ப்ரமோவும் பார்க்குறதுக்கு. அது வியூஸ் வைஸாக இருக்கட்டும், லைக்ஸ் வைஸாக இருக்கட்டும், கமெண்ட்ஸ் வைஸாக இருக்கட்டும். சொல்லணுன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் PS2ல் இருந்த ரெக்கார்டில் இது வந்து 3.7 மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது ஒரு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் 67,000 லைக்ஸு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 நியர் கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ட்ரெண்டிங்லேயும் இருக்காங்க அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இது வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிய வரும்போது எப்படி அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் தான். ஆனால் கதிர் வந்து அந்த ஹாப்பியை பார்க்கும்போது அவர்கிட்ட அந்த பின்னாடி வானவேடிக்கைலாம் வெடிச்ச மாதிரி காட்டினாங்களே, அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க ரெண்டு இந்த பைக்கில் போகிற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் கொடுக்கணும். சரி, இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க ரெண்டு காலேஜ் பசங்க தானே, ரொம்ப அழகான லவ் ட்ராக் அவங்களுக்கு டெவலப் பண்ணலாம். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? காலேஜ் ரிலேட்டடாக ஒரே காலேஜில் மாதிரி கொடுத்துருக்கலாம், பரவாயில்ல. இருந்தாலும் ஏதோ காலேஜ் ரிலேட்டடாக சம் ட்ராக் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சீரியல் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு சில மெமரி சீரியல் முடிஞ்சும் வரணும் இல்லையா? ஸோ இந்த டான்ஸு, இந்த வின்னிங் அப்படிங்கிறதுல ஒரு மெமரி வந்த மாதிரி கதிர் ராஜிக்கு தான் இங்கே ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க PS2ல். அவங்கக்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நம்பிக்கையோடு காத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல் தான் உண்மையுமே. இன்னும் அவங்கக்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்குள்ள காதல் இன்னும் ஒவ்வொரு வீடியோலையும் மலர்றது ஆரம்பிக்குதுங்கிறோம். நான் ஆரம்பித்த மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் காட்டிக்க மாட்டேங்கிறாங்க, ரைட்டா? ஸோ அதுதான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் அவங்க ஒருத்தர் இன்னுமே கொண்டு வரதுக்கு இந்த லவ் சீன்ஸ்லாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், இருந்தாலும் அவங்களுக்கான லவ் ட்ராக் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த ப்ரமோவோட ரீச்சுக்கும் ஒரு வாழ்த்துக்கள், ஷாலினிக்கும் ஒரு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த டான்ஸு. ஆனால் பட்டே கிளப்பியிருந்தாங்க. ரியலி கிரேட். பெண்கள் எங்கேயுமே வந்து சிங்க பெண்களாக இருக்கும்போது சந்தோஷம்தான். உங்களுடைய கருத்துக்கள் ஒரு புரிதலுக்காக எல்பியையும் அவங்களும் ஒரு ஷோவில் வாங்கின அவார்ட் தான் அது வின்னிங்காக காட்டினது. இவரும் ஒரு பைக்கில் இருக்க மாதிரி ஒரு அப்டேட்காக ஸ்கூட்டி அப்டேட் ஒன்று கிடச்சிது, அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் புரிதலுக்கு ஓகேவா ஸ்டேடியம்.